மரியாதை பாகம் 2. உடனே ராஜாவிற்கு கோபம் வந்து தன்னிடம் இருந்த அந்த பொற்காசுகள் அடங்கிய மூட்டையில் பாதியை கொடுத்தார். இப்பொழுது எனக்கு மரியாதை செலுத்தின்றார். நான் ஏன் செலுத்த வேண்டும்? என்னிடமும் பாதி மூட்டை பொற்காசு இருக்கிறது, உன்னிடமும் இருக்கிறது. நான் ஏன் உனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றார். ராஜாவுக்கும் இன்னும் கடும் கோபம். தன்னிடம் இருந்த பாதி பொற்காசு மூட்டையும் அவனிடம் கொடுத்து முழுதையும் நீயே வைத்துக்கொள், இப்பொழுது எனக்கு மரியாதை செலுத்தி என்றார். நான் ஏன் செலுத்த வேண்டும்? என்னிடம் ஒரு மூட்டை பவுன் காசு இருக்கிறது, உன்னிடம் ஒன்றுமே இல்லை, நீதான் எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றார். ராஜா கடும் கோபம் கொண்டார். இதனால் என்ன தெரிகிறது என்றால், நம்மிடம் இருக்கிற பொருள்களெல்லாம் நாம் யாருக்கு கொடுத்தாலும் மரியாதை தானாக வர வேண்டுமே ஒழிய கேட்டு வாங்கக்கூடாது என்பதுதான் மரியாதை. இதையெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்போம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே.